திருவண்ணாமலை மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அண்ணாதுரையை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் பேசி வருகிறார். அதன் நேரலை காட்சிகள். புலி வில் கயல் பதிந்திருக்கக்கூடிய அந்த கொடியினை ஏந்தி இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்ற முழக்கத்தோடு ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ திருடி வந்த கோழை உள்ள நாடு இதல்லவே என்று போர்ப்பரணி பாடிய அந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய 95ஆம் ஆண்டு வரையில அந்த தமிழ் கொடியை பட்டொலி வீசி பறக்க வைத்த ஒரு மாபெரும் தலைவர் நின்று வென்ற சின்னம்தான் உதயசூரியன். அந்த உதயசூரியன் சின்னத்திலே உங்களிடத்திலே நான் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறேன். கடந்த 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு விட்டு என்னுடைய சுற்றுப்பயணத்தை நான் தொடங்கி இருக்கிறேன். 20ஆம் தேதியிலிருந்து என்னுடைய பயணம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைவரை ஈன்றெடுத்த திருவாரூரில் என்னுடைய பயணத்தை நான் தொடங்கினேன். நாகப்பட்டினம் நாடாளுமன்றத்தில், அதை தொடர்ந்து தஞ்சை நாடாளுமன்றத்தில், அதற்கு பின்னால் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில், அதற்கு பின்னால் நேற்றைய தினம் காலையிலே சேலத்திலே, மாலையிலே தருமபுரியிலே, இன்று காலையிலே தருமபுரியிலே முடித்துவிட்டு மாலையிலே இந்த திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். அருணை என்று சிறப்போடு அழைக்கக்கூடிய திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர்களாக இருக்கக்கூடிய உங்களை நான் மகிழ்ச்சியோடு சந்திக்க வந்திருக்கிறேன். மகிழ்ச்சியோடு என்பது மட்டுமல்ல, பெருமையோடு, பூரிப்போடு, புலங்காகித உணர்வோடு உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்பிக்கையோடு உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். ஏனென்றால் திருவண்ணாமலை என்பது திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் தேர்தல் வெற்றியை கட்டியம் கூறிய இடம்தான் இந்த திருவண்ணாமலை என்பதை நாம் மறந்துவிட முடியாது. கழகம் தேர்தல் களம் காண்பதற்கு முன்பாகவே கழகத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய பாசத்திற்குரிய ஒரு நண்பராக விளங்கிய மதிப்பிற்குரிய திரு பாவு சண்முகம் அவர்கள் இதே திருவண்ணாமலையில நகரமன்ற தலைவராக வெற்றி பெற்று அந்த பெருமைக்குரிய நகரம்தான் இந்த திருவண்ணாமலை நகரம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். 1957 தேர்தல் களத்தில் நிற்கலாமா வேண்டாமா என்று திருச்சியிலே நடைபெற்ற மாநில மாநாட்டில் நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு இடையில ஒரு பெட்டியை வைத்து உங்களுடைய கருத்துக்களை அதில் எழுதி போடுங்கள், தேர்தலிலே நிற்கலாமா வேண்டாமா என்ற ஒரு வேண்டுகோளை அவர் எடுத்து வைத்தார். அந்த வேண்டுகோளை ஏற்ற அங்கு திரண்டிருந்த மக்கள் வாக்களித்தார்கள், எழுதி போட்டார்கள். அதில் அதிகமான பேர் நிற்க வேண்டும் என்று அதில் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அண்ணா அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தேர்தல் களத்திலே நின்றார்கள். முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் 57ஆம் ஆண்டு தேர்தல் களத்தில் நின்றபோது 15 இடங்களில் நாம் வெற்றி பெற்றோம். சட்டமன்றத்திற்குள்ளே முதலாக நுழைந்தோம். அந்த 57ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே 15 பேர் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் அதில் இடம்பெற்றிருந்தவர்கள் அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் அவர்கள், நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை அவர்கள்.
ஆக இந்த 3 பேர் உள்ளிட்ட 15 பேர் வெற்றி பெற்றோம். அன்றைக்கு சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அந்த தேர்தலோடு நாடாளுமன்றத்தினுடைய தேர்தலும் நடந்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 பேர் கழகத்தின் சார்பிலே வெற்றி பெற்றார்கள். ஒருவர் சொல்லின் செல்வர் ஈ.வி.கே. சம்பத் அவர்கள். அடுத்து 2வது வெற்றி பெற்றவர் யார் என்றால், இதே திருவண்ணாமலை தொகுதியை சார்ந்த நம்முடைய மதிப்பிற்குரிய இரா தர்மலிங்கம் அவர்கள். ஆக அப்படிப்பட்ட வரலாற்றை பெற்றிருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலையில் இன்றைக்கு நான் உங்களிடத்தில் உதயசூரியனுக்கு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். நாடும் நமதே, 40ம் நமதே என்ற இந்த முழக்கத்தை அடிப்படையாக வைத்து நான் உங்களிடத்தில் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். உங்களுடைய எழுச்சியை நான் பார்க்கிறேன். உங்களுடைய ஆரவாரத்தை நான் உணர்கிறேன். உங்களுடைய முகத்திலே காணக்கூடிய அந்த மலர்ச்சியை நான் ரசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆக இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் ஒன்றை நான் உறுதியோடு சொல்ல விரும்புவது, 40 தொகுதிகளில் வெற்றி பெறுகிற நேரத்தில் இந்த திருவண்ணாமலை தொகுதிகளை தான் அதிகமான அளவிற்கு வாக்குகளை பெற்று வெற்றி பெறப் போகிறோம் என்ற அந்த நம்பிக்கை, அதை நீங்கள் இங்கே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆக 40 தொகுதிகளில் மட்டுமல்ல, புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகள் மட்டுமல்ல, இடைத்தேர்தல்கள் 18 இடங்களில் நடைபெறுகிறது. ஆக அந்த 18 இடங்களிலும் முழுமையாக வெற்றி பெற்று 100க்கு 100 வெற்றி 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 என்ற அந்த இலக்கை நாம் அடையவிருக்கிறோம். உடன்பிறப்பே என்று நம்மையெல்லாம் உணர்வோடு உறவு முறையில அழைத்துக் கொண்டிருந்த நம்முடைய தலைவர் கலைஞருடைய நினைவை எண்ணி அதை சுமந்து கொண்டு நான் உங்களிடத்திலே வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். திருவாரூர்காரரான நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த திருவண்ணாமலையை ஒருபோதும் பிரித்து பார்த்தது கிடையாது. 2 ஊர்களும் சைவ பெருங்கோவில்கள் கொண்ட ஊர்கள் என்பதால் அல்ல, திருவாரூரை போல திருவண்ணாமலையும் திமுக கழகத்தினுடைய கோட்டை என்ற அந்த காரணத்தால் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்தில் திருப்பு முனையாக 1963ஆம் ஆண்டு நடைபெற்ற திருவண்ணாமலை தொகுதியினுடைய இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலில் நாம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம். அப்பொழுது தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி. காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மறைந்து விட்ட காரணத்தால் 63ஆம் ஆண்டு இந்த திருவண்ணாமலையில இடைத்தேர்தல் வந்தது. ஆளுங்கட்சி காங்கிரஸ் எப்படி வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற முனைப்போடு ஈடுபடுகிறார்கள். முதலமைச்சரிலிருந்து அமைச்சர்கள் வரையிலே முகாமிட்டு தேர்தல் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களை அழைத்து, உன்னுடைய தலைமையில நீ அங்கு களம் அமைத்து தேர்தலிலே வெற்றி பெற்று வா என்று உத்தரவிட்டு அனுப்பி வைக்கிறார்கள். கலைஞர் வருகிறார், பொறுப்பேற்கிறார், பணியாற்றுகிறார், வெற்றி பெறுகிறார். அன்றைக்கு ஆளுங்கட்சியான காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளரை எதிர்த்து நாம் வெற்றி பெறுகிறோம். பாவு சண்முகம் அவர்கள் அன்றைக்கு அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறுகிறார். ஆக ஆளுங்கட்சியை வீழ்த்தி அன்றைக்கு வெற்றி கண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வெற்றியை கொண்டாடிட வேண்டும் என்று அண்ணா முடிவெடுத்து ஒருங்கிணைந்த வடார்காடு மாவட்டம், அப்பொழுது வடார்காடு மாவட்டம் முழுவதும் வெற்றி விழா கூட்டங்கள் நடக்கிறது. அந்த கூட்டங்களில் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை பங்கேற்று உரையாற்றி இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் வரலாறு.
ஆக 63 திருவண்ணாமலை தந்த வெற்றிதான் 67 தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றமே உருவாகி இருக்கிறது என்பது வரலாறு. 67 ஆட்சி அமைப்பதற்கு அடித்தளம் அமைத்த ஊர்தான் இந்த திருவண்ணாமலை என்பதை நான் இங்கே பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆக அந்த நிலையில அந்த உரிமையோடு உணர்வோடு அந்த பெருமையோடு அந்த வரலாற்றை பின்னணியிலே பெற்றிருக்கக்கூடிய அந்த இருமாப்போடு நான் உங்களிடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக மத்தியில ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாசிச பாஜக ஆட்சியை வீழ்த்திட வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நம்முடைய கழக வேட்பாளர் அருமை நண்பர் CN அண்ணாதுரை அவர்களுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்க வந்திருக்கிறேன். அண்ணாதுரை அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆளுங்கட்சியை சார்ந்த அதிமுகவை சார்ந்த வேட்பாளராக போட்டியிடக்கூடியவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் யார், எப்படிப்பட்டவர்? அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் அமைச்சர் பதவியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர். அது மட்டுமா, ஜெயலலிதா அவர்களால் அன்றைக்கு கைது செய்யப்பட்டவர், கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தவர். அவரைத்தான் அதிமுக வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருடைய பதவியை பறித்தால் மட்டும் போதாது, அவரை கைது செய்து சிறையில் அடைத்திட வேண்டும் என்று சொன்னவர் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய பெரிய ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அறிக்கையை விட்டார். அந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்திய இப்பொழுது ஆதரிக்கிறார் என்று சொன்னால் இதுதான் காலத்தினுடைய கொடுமை. நெல்லை மாவட்டத்தை சார்ந்த ஒரு அரசு அதிகாரி, வேளாண் துறையிலே பணியாற்றக்கூடிய ஒரு அரசு அதிகாரி முத்துக்குமாரசாமி, அவர் தற்கொலை செய்து கொண்டு மாண்டார். அது சாதாரண தற்கொலை அல்ல. அதனுடைய பின்னணி என்ன? அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உத்தரவிடுகிறார். ஆட்சி பொறுப்பில் இருக்கிற நேரத்தில் அந்த அதிகாரிக்கு உத்தரவிடுகிறார், நான் சொல்லுகிற அந்த நபருக்கு உடனடியாக அந்த பொறுப்பை வழங்கிட வேண்டும். சட்டத்தை மீறி, விதிமுறைகளை மீறி நீங்கள் அந்த பொறுப்பை, அரசு வேலையை அவருக்கு வழங்கிட வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். குறிப்பிட்ட அளவிற்கு நீங்கள் பணத்தை வசூலித்து எனக்கு தர வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கிறார், எச்சரிக்கிறார். இல்லை என்று சொன்னால் நீங்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவீர்கள் என்று மிரட்டுகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள், அச்சுறுத்துகிறார்கள். அதற்கு பயந்த அந்த அரசு அதிகாரி வேறு வழி தெரியாமல் தற்கொலை செய்து கொண்டு மாண்டார். ரயிலுக்கு முன்னால் போய் விழுந்து அந்த உடல் 2ஆக பிளந்து தற்கொலை செய்து கொண்ட கொடுமை நடந்துச்சா இல்லையா? இந்த பிரச்சனை பூதாகரமாக வெளியிலே வருகிறது. அதிமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நடவடிக்கை எடுத்தார். நான் இல்லைன்னு மறுக்கல, மறுத்தார். முதல்ல மாவட்ட செயலாளர் பதவியை பறித்தார். சிபிசிஐடி விசாரணை நடத்தினார். அதிகாரி முத்துக்குமாரசாமியை தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கும் பதிவு செய்யப்பட்டது.